பிரகாஷ் சொல்றாரு செல்விய பார்த்து, என் டார்கெட்டே நீ தான் கூடாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நேற்று நம்ம எதிரி கிடையாது, நம்ம கப்பல். இப்ப காட்டுறாங்க செல்வி, அப்பா உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணா என்ன தப்பு? உங்க அக்கா சக்தி கலெக்டரையா கல்யாணம் பண்ணிருக்கா? ரவுடி தானே, எல்லாம் கூட்டி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க அப்பாவே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு, பாக்குறியா? டீ ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீ கேக்குறாங்க, உன் மாமாவும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி சொல்லி சிரிச்சாங்களே, என்ன வேலை அது? முன்னாடி மாதிரி வெத்து பில்டப் பண்ணியா வேலா? சக்தி இது வெத்து பில்டப்னு சொல்ற? நம்ம ஹாப்பியா ஒன்னா தானே இருக்கோம். ஃப்ராடு வேலா. நீ ஃப்ராடுன்னு சொன்னா கூட என் காதுல ஐ லவ் யூன்னு தான் கேக்குது. என்னத்தை தான் வளர்ந்தியோ சக்தி, உனக்கு தப்பான ஹோட்டல் போனாலும் உனக்கு விவரம் புரிய மாட்டேது. நான் இவ்வளவு விளக்கம் சொல்லியும் உனக்கு விவரம் புரிய மாட்டேது. பச்சை மண்ணு சக்தி. 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டோம்னு நினைச்சிட்டாங்க. நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்ச மாதிரி எப்ப சக்தி வாழ்றது? இதெல்லாமா வேலை உன் ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க? சீச்சி போ. பிரகாஷோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ செல்விய கல்யாணம் பண்ணிக்க போறியா? வாத்தியார் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரா? இதுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்டா. ஆகாதுரா, இதுக்கெல்லாம் செம பிளான் போட்டு வச்சிருக்கேன். சக்திய கடத்தினது வேலுன்னு தானே இந்த குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சக்திய நீ தானே கடத்தின பிரகாஷ். இந்த கடுப்புல தானே சக்தி இன்னமும் வேலனை வெறுத்துக்கிட்டு இருக்கா. சக்தி வீட்டுல தெரிஞ்சா என்ன நடக்கும்? வேலு நல்லவன்னு நினைப்பாங்க. சக்திய ஒரு நாள் முழுக்க நான் தான் வச்சிருந்தேன்னு சக்தி குடும்பத்துக்கும் வேலு குடும்பத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா சக்தி வாழ்க்கை என்ன ஆகுறது பத்தி நினைச்சீங்களாடா? வேலு சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சி வசப்படுவான். சக்தியை நான் பார்த்தேன்னு தெரிஞ்சதுக்கே நான் வெளுத்து எடுத்துட்டான். சக்தி கூட ஒரு நாள் இருந்தது நான் தான்னு தெரிஞ்சிச்சுன்னா சக்தி கூட வாழ்வான்னு நினைக்கிற இல்ல. இத வாத்தியார்கிட்ட சொன்னா வலிக்கு வருவாரா மாட்டாரா? வாழ்க்கைக்காண்டி செல்வி எனக்கு கட்டி கொடுப்பாரு. வாத்தியார் வீட்டுல பொண்ணை கேட்போம். மீனால் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாறாங்க. சேரனுக்கு போன் பண்றாங்க. நம்பிட்டேன் மீனான்னு சொல்றாங்க. சக்தி கிட்ட மாத்திரம் போனை கொடு. தாச்சி இங்க இல்ல, அங்கதான் இருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டாரு. நீ கூட நேத்து சக்தியால ப்ராப்ளம்னு சொன்னியே, நான் கூட வர்றேன்னு சொன்னேனே. நான் இங்க இருக்காங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அத்தாச்சிய கூட்டிட்டு இங்கதான் வந்துச்சு. நடந்ததெல்லாம் சேரன் கிட்ட சொல்றாங்க. அத்தாச்சியும் அண்ணனும் உங்க வீட்டுல இருக்கதா தானே நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க வீட்டுல இல்லையா? தான் நேர்ல வந்துருங்க, இங்க பேசிக்கலாம். சேரன் கட் பண்ணிடுறாரு. மாப்பிள்ளன்னு கண்ணை மூடிக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ள. சொல்றாரு, ஐஸ் ஓப்பன். தங்கச்சி நல்லா வேலை பார்த்திருக்கீங்க, நீட்டா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. இவன் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். அக்கல் மாமா நம்பின மாதிரி நீங்களும் நம்பிராதீங்க. நம்பாத மாமா வேலு, உன்னைய நான் நம்பவே மாட்டேன். இருந்தாலும் தங்கச்சியை கேட்போம். சரிதானே மாப்பிள்ள? எல்லா நேரமும் ஹோட்டல் சாப்பாடு வேணான்னு நான் இருக்கிறப்ப வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்கண்ணே. கொஞ்சம் காய்கறி மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். நானும் காய்கறி வாங்க வரேன். பேரன் பாட்டிக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, சக்தியும் வேலனும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு. நான் அப்படிதான் பாட்டி சொன்னா. பல்லவி கேக்குறாங்க, எங்கன்னு இருக்காங்க? தெரியலையே பல்லவி. நெய்யநாதன் மார்க்கண்டேயனுக்கு போன் பண்றாரு. இப்ப சேரன் சொல்றாரு, அவர் வீடுதான் தெரியுமே, நேர்ல போயே பேசிட்டு வந்துடலாம்ப்பா. அதுவும் ரைட்டு தான், நானே போயிட்டு வந்துடுறேன் சேரா. மெய்யநாதன் வெளியே வர்றப்ப பிரகாஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வழி மறைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.